உதயநிதினு கூப்பிடக்கூடாதான், ஆபாச நிதின்னு தான் கூப்பிடணுமா. ஆதவர்ஜுனா ஏன் சொல்கிறாப்புல அது கிடக்குது லாட்ரி. அதாவது லாட்ரி அந்த பக்கம் கிடக்குது, அதை சொன்னேன். அதாவது அமைச்சரை நீங்கள் எதையாச்சும் ஒன்று சொல்லி விட்டு போயிடுறீங்க, அவங்களும் அந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க கைதட்டுறாங்க, அது உங்களுக்கு சாலியாக இருக்குது. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் அவர் பதில் சொல்கிறாப்புல, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏதாச்சும் பதில் சொல்லணும்ல. இப்போ ஆபாச நிதினு கூப்பிடணும்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டியா, அவர் என்ன சொல்லுவார், இதையுமே சொல்லுவார், என்னை ஆபாச நிதினு கூப்பிடணுமா. அங்கே ஒருத்தர் வளர்ந்த கட்ட ஒருத்தர் திருட்டு லாட்ரி விற்கிறவர், அவர் சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன். அவர் ஏற்கனவே அதை சொல்லிட்டார். லாட்ரி விற்கிற கும்பல், பிளாக்கில் டிக்கெட் விற்கிற கும்பல், அதுக்கப்புறம் கட்டையை எடுத்துக்கிட்டு ரவுடிசனம் பண்ணுற கும்பல், அதுக்கப்புறம் கேள்வி கேட்டால் ஓடி போகிற கும்பல், இந்த மாதிரி மொத்த கும்பல் அங்கனுக்குள்ள தான். நம்ம கவுண்டமணி என்ன சொல்லுவார்ல, அக்கா இந்த சந்தையில் கருப்படுத்திட்டு ஓடுனது, அதுக்கப்புறம் துண்டு பிடியை கிள்ளி குடித்தது, மொத்த கும்பல் அங்கே தாக்கா கிடக்கும் பாருல. அதே மாதிரி அவரும் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நீங்கள் பேசுறதுக்கு பதிலுக்கு அவர் ஏதாவது பேசினார்னா, நீங்கள் பேசுகிறப்ப ஜாலியாக இருக்கும், அவர் பேசுகிறப்போ உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே முள்ளு கம்பியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும் இல்லை. அப்புறம் ஏன் சார் நீங்கள் பண்ணுறது தானே சார் அவர் பண்ணுவார். ஏற்கனவே நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் அவங்க எதுவும் பேசலை, இப்பயுமே அவங்க டார்கெட் பண்ணி பேசணும். உதயநிதி உண்மையிலே இதைத்தான் பேசணும், இப்படித்தான் பேசணும், ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துகிட்டு வரல சார். கீழேருந்து ஒருத்தன் கத்துல நம்ம வாய் சும்மா கிடக்குமா? யோசிச்சு பாருங்க. வழக்கமாக எல்லாருக்குமே கொடுக்குற அந்த ஒரு கவுண்ட்ரு தான் அது. அந்த கவுண்டரில் கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகி லைட்டாக முன்ன பின்ன முரணாகி போச்சு இல்லை, அதுதான் உண்மை. பேசணும்னு, அவமானப்படுத்தணும்னு, அசிங்கப்படுத்தணும்னு, தொடர்பு படுத்தணும்னு பேசவே கிடையாது. ஃப்ளோவில் வந்துருச்சு. தப்பு அதையெல்லாம் யாரும் என்கரேஜெலாம் பண்ணக்கூடாது. அதாவது வந்து தப்பு. அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம நியாயமா? உண்மையிலே அதை வச்சு பெரிய அரசியல் பண்ணியிருக்கலாம் சார். அரெஸ்டாக பண்ணுவேன். இப்போ தேவையில்லாமல் அவர் இந்தியா பூரா ஒரே நேரத்தில் அவங்க கிடச்சதுல ஒரு ப்ரமோஷன் ஃபோக்கஸு சார். இந்தியா பூரா ரெண்டே மேட்ரு தான் இன்றைக்கி பெரிய மேட்ரு. ஒன்று உதயநிதி, இன்னொன்று திரிஷா. இந்த ரெண்டு தான் இன்றைக்கி இந்தியா லெவலில் ட்ரெண்டிங்கு. அடித்து பேசி அது பேட் மார்க்கெட்டிங்கோ இல்லை குட்டு மார்க்கெட்டிங்கோ அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. எனி மார்க்கெட்டிங் இஸ் ஏ மார்க்கெட்டிங் சொல்லியிருக்கிறார்ல சர்க்காரில். சாரே சொல்லியிருக்காரு சார், ஒரு விஷயத்தை நல்ல விஷயமாக சொன்னீங்கன்னா போகிற வேகத்தை விட கெட்ட விஷயமாக போனீங்கன்னா அது பயங்கரமாக ரீச் ஆகும். தட் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங். இதை நான் சொல்லலை, சாரே சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி செலவே இல்லாமல் அந்த வேலையை அவர் பார்த்துருக்காரு மறுபடியும். ஆனால் பாருங்களேன், உதயநிதி எதில் சிக்கினாலும் இல்லை அவரை எதில் சிக்க வச்சாலும், அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னா அது ஆல் ஓவர் இந்தியா முழுக்க ஒரு நியூஸாக மாறிடுது. அது நேச்சராகவே அப்படி இருக்குதா இல்லை அவருக்கு அப்படி அமையுதா அப்படின்றதுலாம் தெரியலை, மாறிடுச்சு. இப்போ அவர் அதே மாதிரி ஆதவர்ஜுனா இன்னொரு விஷயத்த சொல்கிறார். என்ன, எங்கேயாவது முதலமைச்சர் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசி பார்த்துருக்கீங்களா? அவர் படத்தை இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியா? அதாவது ஆபாசமாக பேசினாரு, அசிங்கமாக பேசினார். நீ இல்லை ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை யார் சொன்னான்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நான் விஜய் மாதிரி இடுப்பை கிள்ளி, நடிகைகள் இடுப்பை கிள்ளி நான் ஏதாச்சும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பதில் சொல்கிறேன்னா இதை யார் சொன்னான்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இடுப்பு கிள்ளி விஜய்ன்னு சொன்னாங்க, நான் சொல்லலை சார். இதுவும் இன்னொருத்தர் சொன்னது. அன்னைக்கு அது என்ன அர்ஜுனா அவார்டு வாங்கின மாதிரி இருந்துச்சா தெரியலையே, இல்லை வீர் சக்கரா விருது வாங்கின மாதிரி இருந்துச்சா? அவர் வாயிலேருந்து வந்த அந்த வார்த்தை இடுப்பு கிள்ளி விஜய்ன்ட்டு நான் சொல்லலை, இப்பையும் சொல்லலை, இன்னமும் இருக்காது சொன்னார். இன்னொருத்தர் ஒன்று சொன்னார் தெரியுமா, முதல்ல திரிஷா வீட்டிலேருந்து வெளியில் வர சொல்லுங்க சார், அந்த மயக்கத்துலேருந்து தெளியட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசலாம். இதுவும் நான் சொல்லலை. இது கேட்குறப்ப நோபல் பரிசு கொடுக்குற மாதிரி இருந்துச்சா சார்? இல்லை சார், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, ஹவு டிட் யூ ஃபீல் கேட்பாங்க. இல்லை இதெல்லாம் வந்து அசிங்கமாகவே தெரியல உங்களுக்கு இதெல்லாம். அப்போ அவங்களாம் உண்மையை சொல்லிட்டாங்களா? அவங்க சொன்னதில் பெரும் உண்மை இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? அன்னைக்கு ஏன் இந்த கோவம்லாம் வரல? இந்த ஆதவர்ஜுனா சார் இந்த இது ஏதாச்சும் ஒரு பொண்ணை பற்றி சிஎம் தப்பாக பேசியிருக்கிறாரா சொல்லுங்கள் பார்ப்போம். கட்டுன பொண்டாட்டிய ஒரு மனுஷன் தனக்கு வேண்டிய ஆளுகளை விட்டு அவங்கள வாயில் வரக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி பேச சொல்லி
அதை ரசிச்சாப்புல. யார் அதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு தெரியல, மறந்துருச்சு யாருன்ட்டு. ஆள் மட்டும் சம்பவம் ஞாபகம் இருக்குது, ஆனால் ஆள் யார் அப்படின்றது தான் வந்து சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம், யார் அது? எந்த ஒரு பொண்ணையாவது இது வரைக்கும் அசிங்கமாக தப்பான முறையில் பார்த்துருக்குறாரா? ஷாரோட அந்த இதுக்கு முன்னாடி நடித்த காட்சி எல்லாம் எனக்கு உண்மையில் ரொம்ப அந்த பெண்களை பெருமைப்படுத்தின ஒரு காட்சி. அந்த பாத்ரூமில் ஒரு செங்கல் ஒன்று இருக்கும், அந்த செங்கல் அப்படியே கையை அப்படியே தப்பிக்கிட்டு அவர் சொல்லியிருக்காங்க, சார் நான் ரொம்ப ரசித்து நடித்தது அந்த செங்கல் அந்த சீனில் தான். எனக்கு அந்த சீனு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நான் ரொம்ப விரும்பி அந்த சீனை பண்ணேன். ஸோ பெருமைப்படுத்தின தருணம் பெண்களை பாட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த ஒரு இடத்துல கை வச்சு அசின் கூட நிற்பாப்புல, ஐயோயோ சே என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்புக்காக பிடிச்சி நிற்பார் சார். நான் படத்தில் நடந்தது, அதை எல்லாரும் பார்த்து ரசித்தது அங்கே தானே. இந்த குஷின்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்தில் எல்லாருக்கும் இடுப்பு சீன் ஞாபகம் வரும். குஷின்னு ஒன்று, நான் அதை சொல்லலை. சோதியா போஸ்டர் இருக்குல்ல, போஸ்டரு, அந்த போஸ்டரில் அப்படி அங்கே நிற்கிறப்ப சொல்லுவார், உனக்கு மட்டும் என்னமோ பெருசாக 2 அந்த கண்ணு. சார் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன், கனவுலையாவது அந்த மாதிரிலாம் நினச்சி பார்த்துருப்பார். அவர் கண்ணைத்தான் சொல்ல வந்தார், நாங்கள்லாம் நம்பிட்டோமே. அப்போத்தான் அப்படின்னா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம்னாலும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குமான்னு பார்த்தா அதுக்கு மேலே போயிடுச்சு, அதுக்கு மேலே மரியாதை போயிடுச்சு. எப்படியெல்லாம் வந்து பொண்ணுங்களை வந்து பெருமைப்படுத்த முடியுமோ, பொண்ணுங்க எப்படி அந்த பேச்சை காது குளிர கேட்க முடியுமோ. காலையில் சுப்ரபாதத்துக்கு பதிலாக சாரோட சொற்பொழிவை போட்டுருங்க. நான் என்ன தூக்கி நல்ல வேலை பேண்ட்டு போட்டிருந்தேன், நீங்கள் மாட்டுக்கு வேட்டி ஈட்டு மாட்டீங்க, அவசரத்தில் நீங்கள் மாட்டுக்கு தூக்கி காமிச்சிட்டீங்கன்னா அதுக்கு தானே சார் வந்தீங்க. அப்புறம் வாயில் நல்லா வருது, வாயில் நல்லா வருது சார். இது எல்லாம் அவர் பண்ணது, வேண்டான்னு பார்க்குறேன். ஏன் விட்டு தான் பார்த்துருக்கணுமே, விட்டுது. நீங்கள் விடாமல் இருந்ததுக்கு விட்டுருந்துருக்கலாம், அது எவ்வளவோ பரவாயில்ல. அதுக்கப்புறம் வேறு என்னமோன்னு சொன்னார், டேஷ் டேஷ். இந்த டேஷில் நான் இப்போ என்னத்தை ஃபில் பண்ணுறேன் எனக்கு இவரோட கெட்ட பழக்கம் சார். ஏன் இதையெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாருன்றது தெரில, வெளியில் எடுத்து விட வேண்டியதானே. விட்டால் அதெல்லாம் பயங்கர எவ்வளோ வைரல் ஆகும். இதை விட பயங்கரமான ஒரு முதலமைச்சர் கிடைக்குமா? இதை விட பயங்கரமாக ரொம்ப தன்மையாக, ரொம்ப பொறுமையாக, இனிமையாக பேசுகிற ஒரு முதலமைச்சர் நமக்கு கடப்பாரா? யோசிச்சு, கடப்பாற மாதிரி இறங்குறதுல உள்ள அவர் பேசுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும். டீசெண்டை பற்றிலாம் நீங்கள்லாம் பேசலாமா? முதல்ல கொஞ்சம் கூட வெக்கமான ஆபாச நீதி நீங்கள் பேசாத ஒன்றும் இல்லை. சத்யராஜ் சார் பொண்ணு இருக்காங்கல்ல, திவ்யா சத்யராஜ், அது சத்யராஜ் சார் பொண்ணை ஆம்பளை சத்யராஜ்னு சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாங்க தெரியுமா? இந்த லட்சணத்தில் சிபிராஜ் பயங்கரமான சப்போர்ட்டு தாவேகாவுக்கு, சிபிராஜ். ஆனால் அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்கன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்கள என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? ஜூலின்னு ஒரு பொண்ணு, அதை எப்படி வேணாலும் தனிப்பட்ட முறையில் வேறு லெவலில் போய் பேசுகிறேன். ஆனால் அரசியலில் அந்த பொண்ணு விஜய் சாரை எதிர்த்து நிற்கிது. அதுக்கு அறிவே இல்லைன்னு வச்சுக்கோப்பா. சூழிக்கு அறிவு இல்லை, அரசியலும் தெரியல, அது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமே வச்சுக்கோமே. பதிலுக்கு பொண்ணோட மாண்பை காக்கிறேன்னு சொல்லி இறங்கியிருக்கிறாங்க இல்லை இவங்கெல்லாம். அது பேசுன தெரியுமா? எத்தனை பேரை ஊரில் போகிறவ எத்தனை பேரை வச்சுருக்கா. இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ரீமியம் அந்த ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறவங்க பல பொண்ணுங்க தாவேகால இருக்குது. அதை வச்சு அவங்க ப்ரமோஷனும் பண்ணாங்க. என்னைக்காச்சும் அந்த பக்கம் போயிருக்காங்களா? அந்த மாதிரி பொண்ணுங்களை அந்த மாதிரி வச்சு பேசியிருக்காங்களா? இங்கே உடனே கிளம்பி வந்துடுவாங்க. நம்ம மேயர் பிரியாவை சேகர் பாபுவோட சின்ன வீடுன்னாங்க. சத்தியமாக சொன்னாங்க. பொண்ணுங்களை பாதுகாக்கிற லட்சணத்தை கேட்டு பாருங்கள் சார். நீங்கள் கேளுங்க, வேறு யாரும் இதையெல்லாம் கேட்க வேண்டாம், நீங்கள் கேளுங்க. அதை பண்ணிவிட்டு
இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. யூ ஆர் என்ஜாயிங் திஸ். அப்படி தானே? அப்படி இருக்கிறப்ப என்ன சார் பண்ணுறது? உங்கள்கிட்ட எல்லாம் என்ன இல்லை, இப்போ கூச்சமே இல்லாமல் வந்து இறங்கி பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, சாட்டை துறமுறையும் கேட்குறாப்புல. என் வீட்டுக்கார அம்மாவை வாயில் வந்ததெல்லாம் பேசுனாங்க, அசிங்கமாக பேசுனாங்க, கொச்சையாக பேசுனாங்க. நானும் எவ்வளவோ இறங்கி, அதாவது சாட்டை துறைமுருகன்றது யாரோ ஒருத்தன் கிடையாது, இந்த வெல் நோன் பர்சன், இந்த பொலிட்டிக்கலி வெல் நோன் பர்சன் குறைஞ்சபட்சம். அவர் போயிட்டு அவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சுட்டு இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் உட்காந்துருக்குறாங்க. இங்கே 10 மணி நேரத்தில் இங்கே பறந்து போயிட்ட நடவடிக்கை. அப்போ அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் பத்தினி, மற்றவங்களாம் பத்தினி இல்லையா? இல்லை சார், தெரியலை. நீங்கள் எல்லாம் அந்த இதை பற்றியெல்லாம் பேசலாமா சார்? சீமானந்தனோட குழந்தைகளை சீமானந்தனோட ஒய்ஃபை எவ்வளவு கேவலமாக பேசியிருக்காங்க. உதயநிதியை, கிருத்திகா உதயநிதியை, நிவேதா பெத்துராஜை எல்லாரையும் சேர்த்து வச்சு எவ்வளவு கேவலமாக மீம்ஸ் எல்லாம் போட முடியும் அவ்வளோ மட்டமாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாத? அப்போ எல்லாம் பொங்கலையோ ஏன் திரிஷாவுக்கு இருக்கிற அதில் கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு இருக்கிறாதா ஃபீலிங்ஸு? அப்போல்லாம் எங்கே சார் போனீங்க அன்னைக்கு? இது வரைக்கும் உங்கள் கட்சியிலேருந்து ஆதவ அர்ஜுனா சார் இன்னைக்கு பேசுகிறாருல, உங்கள் கட்சியிலேருந்து யாராச்சும் ஒருத்தர், எல்லாரையும் விஜய் சாரை சொல்ல, விஜய் சாரை மட்டும் சொல்ல, ஒருத்தர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் சொன்னால் கேட்பாங்கல்ல, எக்காரணத்தை முதற்கொண்டு கண்ணிய குறைவாக யாராச்சும் பேசுனீங்க, பொண்ணுங்களை அசிங்கமாக பேசுனீங்க, அவதூறு பரப்புனீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் அது என்னையை திட்டுற மாதிரி, எங்கள் அம்மாவை திட்டுற மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருப்பீங்க. குறைஞ்சபட்சம் விஜய் சார் சொல்லியிருப்பார். அவர் என்ன பண்ணார்? எவ்வளவு வெறியேற்ற முடியுமோ அவ்வளவு ஏற்றுனார். நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை? நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் அவங்க இன்னமும் டெம்போவை ஏற்றுனாங்க. பத்தலை போல் நிறைய எதிர்பார்க்குறாரு அண்ணன் நம்மக்கிட்டேருந்து. நம்ம இன்னும் பயங்கரமாக எல்லாத்தையும் செஞ்சு அண்ணனை வந்து முழுசாக அப்படியே வந்து சந்தோஷப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் புதுசாக கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க வார்த்தைகள் எல்லாம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சின்ன இருந்துச்சோ, இன்னைக்கு அவர் எவ்வளோ, அதான் அவர் பேசுனதில் ஒரு 10 செகண்ட் வந்து அந்த விஷயத்தை பேசியிருப்பார். அந்த 10 செகண்டு பேசுனதை ஏற்றுக்கலப்பா, அவர் அந்த இடத்துல ஸ்லிப் ஆகிட்டார். அதான் உண்மை. ஒரு ஜாலி மூடில் இருந்த மனுஷன் போகிற போக்கில் ஒரு கமெண்ட்டை போயிட்டாப்புல. அது தப்பு. அதை தாண்டி எவ்வளோ விஷயம் பேசுனாங்க. அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் புதைச்சிட்டிங்கல்ல. அந்த பேச பற்றியெல்லாம் உங்களுக்கு எது வக்கில் அதை ஒன்றார், டம்மி சிஎம்னார், பவுடர் அமைச்சர்னார், ஓடுகாரி மந்திரின்னார். கிட்டத்தட்ட அதுக்கு அதான் அர்த்தம். அது எல்லாத்தையும் காட்டிலும் கடைசியாக அவர் அழகாக இன்னொன்று சொன்னார், ஜோக்கர் கூட்டம்னார். இவங்க அத்தனை பேரும் ஜோக்கர். ஆனால் அதுக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் இல்லை. அதெல்லாம் உங்களை வந்து என்னது, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப மனசை புண்படுத்திடுச்சு, இல்லை ரொம்ப டீப்பாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அது வந்து எப்படி அப்படி பேசலாம்? அது ஒரு போஸ்ட் ஒன்று ஃபேக், ஆக்சுவலி அது ஃபேக். ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி திரிஷா எங்கள் கொலை விளக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அது ஃபேக்குனாச்சு. ஆனால் அது சொல்லலை, அவ்வளோதானே. மற்றபடி அதுக்கு ஏற்ற மாதிரி தானே. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, திரிஷாவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஒரு பெண் தெய்வமாக மாற்றிட்டாங்க சார். பெண் தெய்வமாக மாற்றி அவங்கள அவங்கள அசிங்கப்படுத்தவே இல்லை அவர். வேறு எங்கேருந்தோ வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் கொண்டு போயிட்டு இப்படித்தான் பேசினாருன்ட்டு அவர் சொல்லவே, அவர் அவர் தான் சொல்லிட்டார், நான் ஒன்றுமே பண்ணலைங்க, நான் டபுள் மீனிங் சிங்கிள், எவனோ ஒருத்தன் அதை டபுள் மீனிங் ஆக்கிட்டேன், நான் ஆக்கலை. எனக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, மனைவி இருக்குது, தங்க இருக்காங்க, பெண் பிள்ளை இருக்குது, நான் பேச மாட்டேன் அவர் சொன்னார்ல. ஆனால் இவங்க இதுக்கு எப்போ நீங்கள் பொங்கி இருக்கணும்? உங்கள் கட்சியிலேருந்து ஒரு ஆள் ஓடி வந்து ஐயா இப்படி பண்ணுறாங்க, உங்கள் வேற சொல்லி பண்ணுறாங்க, கட்சி வேற சொல்லி பண்ணுறாங்க, எல்லாரையும் வந்து கலட்ட சொல்லி பண்ணுறாங்க, அன்னைக்கு பொங்கி இருக்கலாம். பொங்கி இருந்தீங்கன்னா நல்லது. சரி, ரைட்டு, ஓகே, விடுங்க. நீங்கள் சொல்கிறது தானே, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் நெசம்.
மற்ற எவன் என்ன சொன்னாலும் அது முழுக்க முழுக்க போய். உங்களுக்கா எப்போ கோபம் வருதோ, உங்களுக்கு எப்போ கோபம் வரணும்னு உங்களுக்கு தோணுதோ, எதை நீங்கள் எடுத்து எல்லாருக்கிட்டையும் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க. இது ஒன்றுக்காக காத்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இதை நம்ம பண்ணணும், இது கண்டிப்பாக மாட்டுவான், சிக்குவான். இந்த மங்குனி மந்திரி சொல்ல மாட்டுவான்ட்டு அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது, பார்ப்போம்.